நிதிக்கிறை நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் இப்படி அதே மாதிரி ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆதரவு தாங்கன்னு கேட்டுக்கிறோம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முறையாக இன்றைக்கி வேலைக்கு சேர்ந்த நபர்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த துறையில் இருக்க நிபுணர்கள், அதாவது எக்ஸ்பர்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸு, அவங்கெல்லாம் எல்லோரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, மாத சம்பளத்திலருந்தே கொஞ்சம் தொகையாக சேர்க்க ஆரம்பிங்க. அதுதான் நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு ஒரு பழக்கமாக பில்டப் ஆகி அது மூலமாக ஒரு நல்ல கார்பஸை உங்களால் பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் தப்பு ஒன்றும் இல்லைங்க. நானும் அந்த கருத்தோட உடன்படுறேன். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் மட்டும் மாறுபடுறேன். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு வைங்களேன். உங்களோட சம்பளம் வாங்கினதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இருக்கிற சராசரி குடும்பம் எல்லாத்துலேயுமே அது படிக்கிறதுக்கு காலேஜ் போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து, அது மெடிசனாக இருக்கலாம், இல்லை எம்பிஏவாக இருக்கலாம், இல்லை ஒரு சாதாரண காலேஜ் டிகிரினா கூட எந்த காலேஜில் நம்ம படிக்கிறோங்கிறத பொறுத்து இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு பலருக்கு எஜுகேஷன் லோன் தேவைப்படுது. அந்த மாதிரியான எஜுகேஷன் லோன் வாங்கி படித்த நபராக நீங்கள் இருக்கலாம். அதனால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மாத சம்பளத்திலேருந்தே அந்த எஜுகேஷன் லோன் இஎம்ஐயை கட்ட ஆரம்பிச்சிருங்க. அதுதான் நல்லது. அது அவசியமும் கூட. நேச்சுரலாக நம்ம வேலைக்கு போனதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லாமல் பெத்தனை வளர்த்தவங்களுக்கு நாம் மாத சம்பளத்தில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினப்போம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம், இல்லை கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட்டு, இந்த மாதிரியான செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் முடிஞ்ச வரையும் 3 மாதத்துக்குள்ளவே முடிச்சுக்கணும். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்காதீங்க. அதுதான் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, 3 மாதத்துக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அத்தியாவசிய தேவைக்கு ஒன்றுக்கு வரேன். ஏன்னா நீங்கள் வேலை செய்ய போகிற நிறுவனம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்கலாம், கொஞ்சம் தொலை தூரத்துலேயும் இருக்கலாம். அப்படி இருந்தால் இயல்பாக உங்களோட தேவை என்ன, உங்களுக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு தோணும். ஏற்கனவே உங்கள்கிட்ட பைக் ஒன்று இருக்குது, அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? உங்களோட வாழ்க்கையில் பெரும்பகுதி அந்த பைக்கில் தான் ஓடும். ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுவீங்க, அதுவும் தவிர்க்க முடியாது. பக்கத்தில் போகணும் அப்படின்னா பைக்கில் தான் போவீங்க. ஸோ இன்றைக்கி பைக் ட்ராவல் அப்படிங்கிறது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஒழுங்காக வாகனம் வண்டி ஓட்டிகிட்டு போனால் கூட எதிரில் வரவன் பண்ணுற தப்புனால் ஆக்சிடெண்ட் நடக்கிறது அப்படிங்கிறத நிறைய செய்திகளில் பார்க்குறோம். அது மாதிரி யாருக்கு வேணா எப்போ வேணா ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலையாக பர்சனல் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிறதான் நான் பிரதானமாக நினைக்கிறேன். ஸோ இந்த பர்சனல் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது இன்றைக்கி பல நிறுவனங்கள், நம்ம பல கம்பெனிகள் பைக்கு சேல்ஸ் பண்ணும்போது பைக்குக்கான இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. கட்டாயம் அதில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லாமல் பைக் சேல்ஸே நடக்காது. அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் சேர்த்து இதையும் சில கம்பெனிகளில் கொடுக்குறாங்க. அதனால் உங்கள் பைக் வாங்கின போது அந்த பாலிசி இருக்கான்னு பாருங்கள். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தாண்டி அதுலேயே ஒரு பேக்கேஜாக பர்சனல் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி சேர்த்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி அது இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பர்சனல் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிறது நல்லது. சரி, இந்த பாலிசி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நான் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கலாம். இன்றைக்கி சூழ்நிலையில் முடிஞ்ச வரையும் ஒரு 10 லட்சமாவது குறைஞ்சபட்சம், இல்லை 20 லட்சம் வரையும் பாலிசி எடுக்கிறதுக்கு நல்லது. 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு சொன்னாலும் பர்சனல் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் பொறுத்தவரையிலே ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் பெரிய தொகையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேணாம். அது தவிர இன்றைக்கி சூழ்நிலையில் 1 கோடி ரூபாய் வரைக்கும் பர்சனல் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பல நிறுவனங்கள் அது தராங்க. ஆனால் அந்த 1 கோடி ரூபாய் வரையுங்கிறது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, அதில் உங்களுக்கு மாதம் சம்பளம் எவ்வளோ, உங்களோட ஏஜ் எவ்வளோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் சம்மந்தப்பட்டு இருக்கும். இது தவிர சில நேரங்களில் அந்த ஆக்சிடெண்ட்டில்
உங்களுக்கு நிரந்தரமாக ஊனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது கையோ காலோ நிரந்தரமாக ஊனமாயிரும். ஸோ அப்போது அதுக்கு அடுத்தடுத்த காலங்களில் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது திசை மாறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நம்மளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு இன்றைக்கி நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா, இதுக்கு அப்புறமும் நம்ம பெற்றவங்களுக்கு, நம்ம வளர்த்தவங்களுக்கு நாம் ஒரு சுமையாக எந்த காலத்துலையும் இருந்துடக்கூடாது இல்லையா? அதனால் அந்த மாதிரியான ஒரு தவிர்க்க முடியாமல் ஏதாவது நடந்து போனால், அப்போது நம்மளோட மீதி காலத்தை தள்ளுறதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் தேவை அப்படின்னா, அதுக்கும் ஒரு தொகையை இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் கொடுக்குறாங்க. அதுக்கு கூடுதலாக ஒரு பிரீமியத்தை கேட்பாங்க. அதை தான் ரைடர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் என்னென்ன ரைடர்கள் அவைலபிள் அப்படின்றத பார்த்து அது மாதிரியான ரைடர்கள் எடுத்து உங்களோட ஒரு பாதுகாப்பை முதல்ல உறுதி செஞ்சுங்க. இதில் ஒரு சின்ன நடப்பு உண்மை கதையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தபோது என்னோட படித்த நண்பர் ஒருத்தர், அவர் வேலை செஞ்ச ஃபேக்ட்ரியில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் மேலேருந்து விழுந்த ஒரு பொருள் அவர் முதுகு மேலே விழுந்ததுனால அவரோட முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த தண்டுவட பாதிப்புனால் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு இடுப்புக்கு கீழே மொத்தமாக செயலிழப்பு அப்படின்னு, அதாவது எந்த அங்கமும் செயல்படாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவருக்கு நடக்க முடியல. அவர் வீல் சேர்லேயே தான் அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை ஓட்டுற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு. அவரை பார்க்க போன என் நண்பர்கிட்ட அவர் சொல்லி அழுததா இந்த தகவலை சொன்னார் என்னோடய நண்பர். என்ன அப்படின்னா, அந்த ஆக்சிடெண்ட்லேயே நான் செத்து போயிருந்தேன்னா பரவாயில்ல, 2 நாள் அழுதுருப்பாங்க, 2 மாதம் துக்கத்தில் இருந்திருப்பாங்க, 2 வருஷத்தில் இதை கடந்து போய் நார்மல் வாழ்க்கைக்கே வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ நான் நடக்க முடியாத வீல் சேரில் இருக்கிறதுனால அவங்களாலேயும் நிம்மதியாக இருக்க முடியல. எனக்கும் அவங்கள சார்ந்து இருக்கணும் அப்படின்னு இருக்குது. இது 2 பேருக்குமே சித்திரவதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதுருக்கார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னால தான் இந்த விஷயத்தில் நம்ம பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு என்ன செலவு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய இன்னொரு செலவு அப்படிங்கிறது உங்கள் வேலையை பொறுத்தது. இப்போ நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, பலருக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கலாம். அடுத்தடுத்து இந்த கம்பெனிலேயே மேல் மட்டத்துக்கு உயர முடியும், தன் திறமையை பயன்படுத்தி அடுத்த உயரங்களை எட்ட முடியும் அப்படின்னு நம்பினா தப்பே கிடையாது. ஸோ அதுலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி சூழல் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. சிலருக்கு அந்த வேலையில் அவ்வளோ ஆர்வம் இருக்காது, பிடிச்சிருக்காது, இல்லை அந்த கம்பெனியை பிடிச்சிருக்காது, இங்கே நமக்கான வளர்ச்சி வாய்ப்புகள் இல்லை அதிகம் அப்படின்னு நம்பலாம். இப்போதைக்கு வேறு தற்காலிகமாக தான் இந்த வேலையில் இருக்கேன் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு உடனடியாக பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி உங்களோட திறமை என்ன, நீங்கள் இந்த வேலையில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்களோட இலக்கு, அதாவது நீங்கள் எந்த வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலை என்ன, அந்த வேலைக்கு எவ்வளோ சம்பளம், அந்த வேலைக்கு என்னென்ன தகுதியெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு தேவைப்பட்டால் உங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்க கொஞ்சம் செலவானாலும் அதுதான் முக்கியம். முதல்ல நீங்கள் உங்கள் மேலே முதலீடு செய்யணும். இதுதான் பல நிபுணர்களும் சொல்கிறாங்க. சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நம்ம திறமையை வளர்த்துக்கிற நம்ம மேலேயே இன்வெஸ்ட் பண்ணுற விஷயந்தான்னு சொல்கிறாங்க. அதனால் மற்றதெல்லாம் அப்புறம், முதல்ல உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு நீங்கள் கனவு காண்ற வேலையை நோக்கி பயணப்படுங்க. இன்றைக்கி உங்கள் சம்பளத்துக்கும் உங்கள் தகுதிக்கும் அந்த வேலைக்கும் அந்த தகுதிக்கும் இடையில் எவ்வளோ கேப் இருக்குது, அதை பொறுத்து நீங்கள் ஒருவேளை எதிர்பாராத காரணமாக இந்த கம்பெனிலேருந்து வெளியே வரீங்க அப்படின்னா, அந்த வேலைக்கு போகிற வரையும் உங்களோட தேவைகளை, உங்களோட செலவுகளை மட்டுமாவது மீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு தொகையை நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ அது மாதம் மாதம் ஒரு தொகையை அப்படி சேர்த்துக்கிட்டே வந்தால் நீங்கள் இலக்குன்னு நினைக்கிற அந்த வேலையை போய் அடையிற வரையுமான உங்கள் செலவுகளை நீங்களே மீட் பண்ணிக்க முடியும். இதுக்கு இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பொதுவாக இது உங்களுக்கு 1 வருஷ செலவு அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களோட தனிப்பட்ட ஆளோட 1 வருஷ செலவு என்னவோ அந்த அளவு நீங்கள் பணத்தை சேர்த்து அதை தனி பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிறது நல்லது. இதே அக்கௌண்ட்டில் இருந்தால்
பல்வேறு காரணங்களால் அது செலவாயிடலாம். அதனால் தனி பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த பணத்தை சேர்த்து வைங்க. இந்த நீங்கள் வந்து 2K கிட்ஸாக இருக்கலாம், இல்லை ஜென்சியாக கூட இருக்கலாம், இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை அடுத்து வேலைக்கு போகிற திட்டங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட கவனிக்கணும் அப்படிங்கிறது என்னோட முக்கியமான விஷயம் நான் நம்புகிறேன். அதுக்கு அடுத்தது, இந்த வேலைக்கு போயிட்டீங்க, இந்த வேலையில் கண்டினியூ பண்ணுறீங்க. இதுக்கு அடுத்த விஷயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னா, இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வைங்களேன். இந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போது நீங்கள் வந்து இப்போ நாம் சொன்ன இந்த மாதிரியான சேவிங்கை பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பண்ண வேண்டியது வேறு மாதிரியான பிளான், உங்கள் எதிர்காலத்துக்கான வேறு மாதிரியான திட்டம். அந்த திட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.